திருச்சி மாவட்டம் உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக மீண்டும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 23வது வார்டு சக்தி மாரியம்மன் நகரில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கடந்த 15 நாட்களாக கருமை நிறத்தில் கலங்கிய தண்ணீர் துர்நாற்றத்துடன் வருவதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு 10-15 நாளாகவே சாக்கடை வாடையில் தாங்க நான் வந்துட்டுருக்கு. ஒரே ஸ்மெல்லு தாங்க முடியல. அந்த தண்ணி தான் குளிக்கிறது, சமைக்கிறது எல்லாமே அந்த தண்ணி தான். இப்படி தண்ணி வரும்போது எப்படி அந்த தண்ணி புழங்குறது? தொட்டி கழுவியும் பார்த்துட்டோம். கழுவுனாலும் அடியில் கசடு நிற்கிது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரிக்கு பச்சை நிறத்தில் தண்ணீர் வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வரும் வடவாறு வாய்க்காலில் நச்சுப் பொருட்கள் ஏதும் கலக்கப்பட்டுள்ளதா என வீராணம் ஏரியை நம்பியுள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு நீர் சுகாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி தராத ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விண்டர்பேட்டை கண்ணன் நகரில் சாலை வசதி அமைத்து தரக்கோரி அரசிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் மெத்தனமாக செயல்படும் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் நகராட்சியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சுகாதார நிலையம் முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்த சுகாதார நிலையம் 1 வருடத்திற்கும் மேலாக பூட்டப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவசர சிகிச்சைக்கு நீண்ட தூரம் செல்லக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மக்களை தேடி மருத்துவம் என வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு சுகாதார நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள தீர்த்த குளம் குப்பைகள் சூழ்ந்து சீரிழந்திருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த பெரிய குளம் பக்தர்கள் நீராடும் புனித தீர்த்த குளமாகவும் தெப்பத் திருவிழா நடக்கும் குளமாகவும் இருக்கிறது. இங்கு தொடர்ந்து குப்பைகளும் இறைச்சி கழிவுகளும் கொட்டப்படுவதால் குளம் மாசடைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. புகார் தெரிவிக்கும் போதெல்லாம் விடியா அரசின் பேரூராட்சி நிர்வாகம் பெயருக்கு நடவடிக்கை எடுப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இனியேனும் குளத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் வியாபார தடையில்லா சான்று வழங்குவதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி சுகாதார அலுவலர் சிக்கினார். காஞ்சிபுரத்தை சேர்ந்த சரவணன் என்பவர் குடிநீர் வியாபாரம் செய்வதற்காக வியாபார தடையில்லா சான்று பெறுவதற்கு மாநகராட்சி சுகாதார அலுவலர் பிரகாஷ் என்பவரை அணுகியுள்ளார். இதற்கு பிரகாஷ் வியாபார தடையில்லா சான்று வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து சரவணனிடமிருந்து சுகாதார அலுவலர் பிரகாஷ் லஞ்சம் வாங்கிய போது சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.